திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தொடர்ந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்கே சவுந்தரராஜன் அவர்களுக்கும் தேன்மொழி அவர்களுக்கும் மக்களினுடைய வாழ்த்துக்களோடு திருமணம் நடைபெற்று தங்களது இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு துவங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சில தவிர்க்க முடியாத உடல்நல காரணங்களினால் நேரடியாக மணவிழாவிற்கு செல்ல முடியவில்லை. என்றாலும் தம்பி எஸ்கே சவுந்தரராஜன் அவர்கள், தேன்மொழி அவர்கள் இருவரது பெற்றோர்களைப் போன்று மிகச்சிறந்த தம்பதியர்களாக இந்த சமுதாயத்தில் தடம் பதிப்பார்கள் என்ற நம்பிக்கை என் போன்றவர்களுக்கு இருக்கிறது. தம்பி அவர்களை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. தேனிக்கு இன்னொரு பெயர் எஸ்கே சவுந்தரராஜன் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மிகவும் சுறுசுறுப்பான ஒரு இளைஞர், மக்களின் மீது பேரன்பு கொண்டவர், அரசியல் வேறுபாடு காட்டாதவர், செல்வத்தை நோக்கி, பணத்தை நோக்கி, புகழை நோக்கி செல்லாதவர், தான் காணுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மக்கள் மனதிலே பதியக்கூடிய அளவிற்கு நகைச்சுவை துணுக்குகளாக மாற்றுவது, கட்டுரைகளாக படிப்பது, இதையெல்லாம் வெகுஜன பத்திரிகைகளுக்கு அவர் தொடர்ந்து அனுப்புவது மட்டுமல்ல, பல்வேறு பரிசுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த வார ஏடுகள் ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், கல்கி, தினசரி ஏடுகள் அவருடைய துணுக்குகளோ எழுத்துகளோ வராத நாளேடும் இல்லை, வார ஏடும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய எழுத்தாற்றலை இந்த இளம் வயதிலேயே வளர்த்து கொண்டிருக்கிறார். காலத்திற்கேற்ற முறையிலே நாவல் எழுதுவதற்கு காலமாகும், ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு காலமாகும், செலவுகளாகும். ஆனால் சின்ன சின்ன வரிகளின் மூலமாக மக்களின் பிரச்சனைகளை அரசியலாக மிகுந்த யதார்த்தத்தோடு அவர் எழுதி கொண்டிருப்பது என்பது என் போன்றவர்களை மிகவும் கவர்ந்தது. அப்படிப்பட்ட தனித்துவம் மிக்க இளைஞராக, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக அந்த பகுதியிலே தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். அதேபோன்று கொரோனா நோய் தொற்றின் பொழுது அவர் ஆற்றிய அந்த சேவை என்பது மிகவும் முக்கியமானது. இப்படி அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் இன்றைக்கு தன்னுடைய இணையர் தேன்மொழி அவர்களை மனித உரிமைதான் பெண்ணுரிமை என்ற அடிப்படையோடு அவர் நிச்சயமாக கரம் பற்றி தங்களது எதிர்கால வாழ்க்கையை நல்ல முறையிலே அமைத்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கெல்லோருக்கும் இருக்கிறது. அந்த வகையிலே நேரில் வந்து வாழ்த்த இயலாவிட்டாலும் இந்த காணொளி மூலமாக இருவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.